الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا جناح عليكم فيما عرضتم به من خطبة النساء أو أكننتم في أنفسكم علم الله أنكم ستذكرونهن ولكن لا تواعدوهن سرا إلا أن تقولوا قولا معروفا ولا تعزموا عقدة النكاح حتى يبلغ الكتاب أجله واعلموا أن الله يعلم ما في أنفسكم فاحذروه واعلموا أن الله غفور رحيم واعلموا أن الله غفور حليم. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நேசர்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக விளக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதிலுள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் அழகான முறையிலே கிதாபுடைய ஆசிரியர், அதுவும் குறிப்பாக விளக்கம் மட்டுமல்லாமல் பல பல கலைகளை நமக்கு இந்த ஆயத்துகளின் மூலமாக எடுத்து காண்பிக்கின்றார்கள். மேலும் இந்த ஆயத்தில் பொதிந்துள்ள இலக்கியங்கள், இதிலே பொதிந்துள்ள தப்சீர்கள், இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகள், இந்த ஆயத்தில் வரக்கூடிய வார்த்தைகளுடைய அகராதி பொருட்கள், இவ்வாறு பல்வேறு விஷயங்களை இறுதியிலே இந்த ஆயத்துகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன்களையும் தெளிவான முறையில் எடுத்து சொல்லி வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மென்மேலும் கிருபையும் அருளும் ரஹ்மத்தும் பொழியட்டுமாக. இதுவரை நாம் அல்ஹம்துலில்லாஹ் பக்ராவுடைய சூறாவிலே 232 ஆயத்துகளை பார்த்து முடித்து 233வது ஆயத்திலிருந்து 237வது ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த பாடங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன் என்று ஆரம்பிக்கும் அந்த ஆயத்திலிருந்து வலா தன்ஸஉல் ஃபضல பைனகும் இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர் என்ற ஆயத்து வரைக்கும் தான் உள்ள விளக்கங்களை பார்த்து வருகிறோம். பாடத்தின் அடிப்படையிலே எண்ணிக்கையின் வரிசையில் நான் பார்த்தால் இந்த பாடம் 347 347வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், சூழ்ச்சிகள் செய்யாதீர்கள். சூழ்ச்சிகள் செய்யாதீர்கள். உலகத்துல பல விஷயங்கள்ல சூழ்ச்சிகள், ஏமாற்றம், அடுத்தவரிடம் மோசடி, சீட்டிங், இது போன்ற பல விஷயங்கள்ல உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய சட்டங்களில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா ஒரு சட்டத்தை பார்த்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதிலே நாம் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். அதனுடைய அருகாமையில் நெருங்குவதை கூட நினைத்து பார்க்க கூடாது. ஏன்னு சொன்னா அல்லாஹு தாலா எச்சரிக்கின்றான் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹு தாலாவுடைய உபதேசம் என்பது பின்பற்றத்தக்கது என்றிருந்தாலும் அதற்கு பின்பாக அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்து விட்டான் என்றால் நாம் மிகவும் மிகவும் அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதன் அருகாமையில் கூட நெருங்கிவிடக் கூடாது. நெருங்கினால் பெரும் ஆபத்தில் சிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இந்த அடிப்படையில் இங்கு சூழ்ச்சிகள் செய்யாதீர்கள் என்று சொன்னா, மனிதன் எந்த அளவுக்கு முடியுமோ தந்திர பந்தரத்தை தான் முயற்சிப்பான் அவனுக்காக வேண்டி. அவன் பெரிய தன்னைத்தானே அறிவாளி போன்றும் பிறருக்கு தெரியாமல் நாம் செய்து விடுவேன் என்ற எண்ணத்திலும் அல்லாவை மறந்த நிலையிலே அவன் பல சூழ்ச்சிகளை பல விஷயங்களில் மேற்கொள்ள முயற்சிக்கிறான், மேற்கொண்டும் இருக்கின்றான். அதை கொண்டு அவனுக்கு வெற்றி போன்று தெரிந்தாலும் அது மாபெரும் தோல்வியாக இந்த உலகத்தில் முடியாவிட்டாலும் மறுமையில் நிச்சயமாக முடிந்துவிடும். அது மட்டுமல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. அவன் அதை அறிந்து கொள்ளவும் முடியாது. கொஞ்சம் நஞ்சமல்ல, அதை அவனால் அறியவும் முடியாது. அந்த இழப்பு ஏற்பட்டாலும் இதன் காரணமாகத்தான் இழந்தது, இதன் காரணமாகத்தான் இந்த இழப்பு ஏற்பட்டது என்பதை அவன் அறிந்தால் அவன் திருந்து விடுவான். அறியாத அளவிற்கு, அறிய முடியாத அளவிற்கு ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் அவனை பின்பற்றி கொண்டே இருக்கும். அப்ப சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சி செய்யக்கூடியவன் ஷைத்தான். அந்த ஷைத்தான் இவங்களை சூழ்ச்சியில தள்ளுறான்.
இவங்கள ஏமாற்றத்துல தள்ளுறான், பொய் பொருட்டுல தள்ளுறான். அப்ப அந்த மாதிரி மனிதன் எல்லா விஷயங்களையும் என்ன செய்யறான், அடுத்தவரை ஏமாற்றி சீட்டிங் பண்ணி பொழைக்க நினைக்கிற மாதிரி இந்த விஷயங்கள்ல தீனுடைய குறிப்பாக இஸ்லாமிய அந்த முஆமலாத் முஆஷராத் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், இபாதத்து விஷயத்துல சில இடங்கள்ல ஹீலாவை கடைபிடிக்கிறான், இபாதத்துடைய விஷயத்துல சில தந்திரங்களை சில விஷயங்களை என்னது கடைபிடிக்கிறான். அல்லாஹு தாலா அந்த விஷயத்துல மன்னிக்கிறான், அவனுக்குரிய ஹக்கு அல்லாஹ் மன்னிச்சு விடுறான். ஆனா அடியார்கள் விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள், அடியானை ஏமாற்றி பிழைப்பது, அவனை மோசடி செய்வது, அது போன்ற விஷயம், அவனுக்கு எதிரான சூழ்ச்சிகளை மேற்கொள்வது, இது விஷயத்திலே அல்லாஹு தாலா கடுமையான முறையில் மனிதனை கண்டிக்கிறான், தண்டிக்கிறான். என்று சொன்னால் அவன் செய்கிறது தவறு, அவ்வாறு செய்யக்கூடாது. எந்த அளவிற்கு அந்த அடியான் மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹ் இவனை மன்னிப்பது கிடையாது. அப்ப அந்த வரிசையில திருமணம் முடித்து ஒரு பெண் இதால இருக்கிறாள், திருமணம் முடித்து தலாக் விடப்பட்டோ அல்லது அந்த பெண்மணி தலாக் விடப்பட்டு இருக்கிறார் அல்லது முத்தவஃபா அன்ஹா ஜவுஜுஹா, அவனுடைய கணவர் இறந்து விட்டார், அதனால் இத்தாவில் இருக்கிறார். ஒன்று 4 மாச இத்தா தலாக்குடைய இத்தாவாக இருக்கும், அல்லது 4 மாசம் 10 நாள் இத்தா. இது முத்தவஃபா அன்ஹா ஜவுஜுஹா, கணவன் இறந்துட்டாருங்கிறதுக்காக அவள் இருக்கக்கூடிய இத்தாவாக இருக்கிறது. சரி, இந்த இடத்துல இத்தால இருக்கக்கூடிய பெண்மணிகள்லே 2 வகை இருக்கிறாங்க. ஒன்றும் முத்தவஃபா அன்ஹா ஜவுஜுஹா, கணவன் இறந்ததன் காரணமாக 4 மாசம் 10 நாள், அல்லது தலாக் விடப்பட்டதன் காரணமாக 4 மாசம். ஆனால் அந்த தலாக் விடப்பட்ட பெண்மணிகளிலும் இத்தால் 2 வகையா இருக்கிறாங்க, 2 வகையா இருப்பாங்க. ஒன்று அதாவது ரஜஇ தலாக் என்ற அடிப்படையில் ஒரு முறை அல்லது இருமுறை தலாக் விடப்பட்ட பெண்மணி, இது ஒரு வகையான இத்தா. அடுத்ததாக 3 முறை தலாக் விடப்பட்ட பெண்மணி. இதில் ஒரு முறை இருமுறை தலாக் விடப்பட்ட இந்த ரஜஇயான தலாக் விடப்பட்ட அந்த பெண்மணியினுடைய கணவருக்கு தான் அங்கே முழு உரிமை மீட்டுவதற்கு இருப்பதன் காரணமாக அங்கே என்ன செய்யக்கூடாது, தாரீலாகவோ சூசகமாகவோ ஜாடை மாடையாக கூட அங்கே உள்ள போய் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது. இது அங்கு தடுக்கப்பட்ட விஷயம். அந்த கணவர் என்ன செய்து கொள்ளலாம், தாராளமாக திருப்பிக் கொள்ளலாம். இது ஒன்று. இரண்டாவது 4 மாசம் இருக்கக்கூடிய இதால 3 தலாக் விடப்பட்ட பெண்மணிகிட்ட போய் என்ன செய்யலாம், ஜாடை மாடையாக, அதாவது சராஹத்தன் இல்லாம, பகிரங்கமாக இல்லாம ஜாடை மாடையாக தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்வது, ஜாடை மாடையாக விஷயத்தை சொல்வது எந்த தவறும் கிடையாது, குற்றம் இல்லை. ஆனால் அதில் பகிரங்கமாகவோ ஓப்பனாகவோ ஓப்பன் டாக் பண்ணுறதோ அல்லது அவங்களுக்குள்ளே என்னது இது கள்ளத்தனமாக, அதாவது ரகசியமாக சூழ்ச்சிகள் செய்து ஒரு ஒப்பந்தத்தை போடுவது என்பது தவறு, தடுக்கப்பட்டது, அது கூடாது என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான். அதே மாதிரி தான் முத்தோஃபா அன்ஹா ஜவுஜுஹா விஷயத்திலையும் அங்கும் என்னது அதே போல் தான், இந்த மாதிரி நடக்கக்கூடாது என்ற விஷயத்த தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ அதையும் மீறி என்ன செய்கிறோம், உள்ள போய் தெரியாம தடுக்கப்பட்ட விஷயத்தையும் தாண்டி ஒரு ரொம்ப அறிவா செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு தன்னைத்தானே அங்கே சூழ்ச்சிகள் செய்து ஒரு நிக்காவுடைய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினர் என்றால் அது மிகப்பெரிய நஷ்டத்திற்குரியதாகவும் அது அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு பிடி தண்டனை ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். அதனால நாம இந்த விஷயத்துல எந்த விதமான சூழ்ச்சிகளோ அல்லது தவறான சிந்தனைகளோ தவறான யோசனைகளோ கொண்டு வராமல் அல்லாஹு தாலா சொல்லிய சட்டத்திற்கேற்ப அல்லாஹ் வழிகாட்டிய அந்த முறைக்கேற்ப நாம் சென்றால் அதில் மிகப்பெரிய பயன்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள் கிதாபில் செல்வோம், ஆயத்துடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். மேலிருந்து ஜாடை மாடையாக அந்த பெண்ணிடம் ஹித்பா சம்பந்தமாக பேசுவது தவறில்லை என்பதாக சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து அவு அக்னன்தும் ஃபி அன்ஃபுசிக்கும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அவு அக்னத்தும் வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா அர்ரல்தும் பிஹி மின் ஹித்பத்தின் நிசாஇ அவு அக்னன்தும் ஃபி அன்ஃபுசிக்கும், அல்லது உங்களுடைய உள்ளங்களிலே அதை மறைத்து வைத்திருப்பது, அதிலும் எந்த விதமான குற்றமும் கிடையாது, மனசுல நினைச்சிருக்காரு, அதனாலே எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அதாவது வலா இஸ்மா அலைக்கும் ஐலன், உங்கள் மீது எந்த குற்றமும் ஆகாது, உங்களுக்கு குற்றத்தின் காரணமாக பிடிக்கப்படவும் மாட்டீர்கள், அது குற்றமே ஆகாது. வலா இஸ்மா அலைக்கும், உங்கள் மீது குற்றம் கிடையாது. மீண்டும் ஃபீமா அஹ்ஃபைதுமூஹு ஃபி அன்ஃபுசிக்கும், நீங்கள் எந்த ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறீர்களோ, ஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் எந்த ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறீர்களோ அதன் காரணமாகவும் எந்த குற்றமும் கிடையாது. மின் ரஹ்பத்தி ஸிவாஜி பிஹின்ன, அந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடிய ஆர்வத்திலே உங்களுடைய உள்ளத்தில் எதை ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறீர்களோ அதன் பேரிலும் நீங்கள்
பிடிக்கப்பட மாட்டீர்கள், அதுவும் குற்றம் கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல என்னது, அவங்களுடைய ஹித்துபாவுடைய விஷயத்துல நீங்க அது மருத்துவம் மனசுல பூட்டி வச்சிருக்கீங்க வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக. அதை யாருக்கு தெரியும்? உள்ளத்துல நினைச்சு வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுடைய உள்ளத்துல இருக்கு. இப்ப அல்லாஹு தாலா எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கான். ரப்புக்க யஅலமு மா துக்கின்னு சுதூருஹும் வமா யுஅலினூன். அல்லாஹ் சூரத்துல் கஸஸ்ல சொல்லும்போது, உங்களுடைய உள்ளங்கள், அவருடைய உள்ளங்கள் எதை உள்ளே மறைத்து வைத்திருக்கிறதோ, எதை வெளிப்படையாக அறிவிக்கிறார்களோ, எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தாலா, அதாவது உங்களுடைய ரப்பு அறிந்தவனாக இருக்கிறான். உங்களுடைய அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அலமு பிமா அஹ்ஃபைத்தும் வமா அலன்தும். சூரத்துல் மும்தஹினால அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயம், நான் அறிகிறேன். அலமுனா நான் அறிகிறேன். பிமா அஹ்ஃபைத்தும் நீங்கள் எந்த ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறீர்களோ, வமா அலன்தும் எதை வெளிப்படையாக பகிரங்கமாக கொண்டு வருகிறீர்களோ, அனைத்தையும் நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்விற்கு அனைத்தும் தெரியும். அல்லாஹு தாலாவை விட்டு எந்த விஷயமும் மறையாது, எந்த விஷயத்தையும் மறைக்கவும் முடியாது. நான் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறேன். அல்லாஹு தஆலா அனைத்து விஷயத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். அதுதான் இங்க சொல்லப்படுது. அப்ப எந்த விஷயத்தையும் நீங்க மறைக்க முடியாது. அலிம் அல்லாஹு அன்னக்கும், அல்லாஹு தஆலா அறிகிறான். சததுகுரூனஹுன்ன, நீங்க உள்ளத்துல எது நினைச்சிருக்கிறீங்களோ அதை என்ன செய்யணும், நீங்க அதை கண்டிப்பா நினைவு கூறுவீர்கள், விரைவில் அதை நினைவு கூறுவீர்கள் என்பதை அல்லாஹ் அறிகிறான். வலாக்கின் என்றாலும், லா துவாஇதுஹுன்ன சிர்ரன், ரகசியமான முறையிலே உங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளாதீர்கள். இல்லான் தகூலு, நீங்கள் சொல்லியே தவிர, கௌலம் மஅரூஃபா, அழகான சொல்லை சொல்லியே தவிர எந்த விதமான திருமண ஒப்பந்தத்தையும் வாக்குறுதியும் நீங்கள் போட்டுக்கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். எந்த விதத்திலையும் நீங்களாக எதையும் ஆரம்பித்து தெரியாம ரகசியமா செஞ்சு வைப்பது என்பது கூடாது. உதாரணமா என்ன அதுக்கு சொல்லும்போது சொல்றாங்க, அதாவது அவளுக்கு சொல்லாது, எப்படி, இன்னி ஆஷிகுன், நான் உன்னை, அதாவது ஆஷிக்குன்னா தெரியுது, நான் உன்னுடைய உன் விரும்பி அப்படின்னா உன்னை நான் வந்து நேசிக்கிறேன் என்று சொல்லுது. ஆஹிதி நீ அல்லா தத்தஸவ்விஜி கைரி, என்னை தவிர நீ யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஒப்பந்தம் கொடு என்பதாக சொல்லக்கூடாது. இன்னும் சொல்றாங்க, அதாவது அவரை தவிர, அந்த என்ன ஒப்பந்தம் சொன்னா, அவனை தவிர யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி நீங்க எடுத்துக்குங்க என்பதாக அவங்கள்ட்ட சொல்றது. அப்படின்னு, நீ என்னை விட்டுறாத, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன், இது போன்ற ஆசை வார்த்தைகள், இது போன்ற விஷயங்களை சொல்றது தடுத்திருக்காங்க. இதால இருக்கும்போது அவனை தவிர யாரையும் திருமணம் செய்யக்கூடாது என்பதாக ஒப்பந்தம் செய்திருக்க அல்லாஹு தஆலா தடுத்திருக்கான். அப்போ அதெல்லாம் தடுத்திருக்கான். அதுதான் என்ன சொல்றாங்க, நல்ல சொல்லா, நீங்க சொல்லை தவிர வேறு எதையும் சொல்லாதீங்க என்பதாக சொல்றோம். வலாக்கின் லா துவாஇதுஹுன்ன இல்லா அன் தகூலு கௌலம் மஅரூஃபா. அதாவது கத அலிம் அல்லாஹு, நிச்சயமா அல்லாஹ் அறிகிறான். அன்னக்கும், நீங்கள் சதத்குரூனஹுன்ன, நீங்கள் விரைவில் நினைவு கூறுவீர்கள். அன்புசிக்கு, உங்களுடைய நஃப்ஸில் உள்ளதை அவங்கள்ட்ட என்ன செய்வீங்க, எடுத்து சொல்லுவீர்கள். இந்த பெண்மணியிடம் நீங்கள் எடுத்து சொல்லுவீர்கள். ஒலா தஸ்பிரூன அன்ஹுன்ன, அவளை விட்டும் நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீர்கள். பரஃபா அன்குமுல் ஹரஜ், ருஃபி அன்குமுல் ஹரஜ், உங்களை விட்டும் எனது அந்த தடை என்பது நீக்கப்பட்டு விடும். அப்போ உங்களை விட்டு எனது அந்த கஷ்டம், அந்த இடையூறு என்பது நீக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு விடும். ஃபத்குரூஹுன்ன, நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, விஷயத்த நினைவு கூறுங்க. வலாக்கின் என்றாலும் விஷயத்தை சொல்லலாம். வலாக்கின் லா துவாஇதுஹுன்ன பின் நிக்காஹி சிர்ரன், நீங்கள் அவங்கள்ட்ட அந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாமே தவிர, மாறாக வலாக்கின் லா துவாஇதுஹுன்ன பின் நிக்காஹி சிர்ரன், ரகசியமான முறையில் நிக்காஹை கொண்டு அவர்களோடு எந்த விதமான ஒப்பந்தமும் செய்யாதீர்கள். எந்த விதமான ஒப்பந்தம் செய்யாதீர்கள். இல்லா பி தரீக்கு தரீலி, அதாவது ஜாடை மாடை வழியாகவே தவிர, ஜாடை மாடை மூலமாகவே தவிர நிக்காகை கொண்டு அவர்களோடு நீங்கள் எந்தவித ஒப்பந்தமும் செய்யாதீர்கள். தல்வீஹ் பில் மஅரூஃப்,
இனிமே என்னது ஜாடை மாடை இன்னும் இது சூசகமாகவே தவிர பில் மாரூஃப் பில் மா தல்வீஹி, அதாவது ஜாடை மாடை சூசகமாக சொல்லுங்க. வபில் மாரூஃப், இன்னும் மாரூஃபான முறையில். அல்லதி அக்கர்ரஹு லக்கும் ஷரஉ, ஷரியத் உங்களுக்கு எதை நிர்ணயித்திருக்கிறதோ, மார்க்கம் உங்களுக்கு எதை நிர்ணயித்திருக்கிறதோ அந்த முறையை பேணி நீங்க சொல்லுவதுதான் உண்மையான மாரூஃபாக இருக்கிறது. அதான் உண்மையான மாரூஃபாக இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா அது நல்ல வார்த்தை இல்லை, அது முறை கிடையாது. அப்போ ரகசியமா என்ன செய்யக்கூடாது, ஒப்பந்தம் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் இல்லா அன் தக்கூல, இல்லா அன் தக்கூலு கவுலம் மாரூஃபானா, மாரூஃபான சொல்லை சொல்லலாம், பிரச்சனை இல்லை. உதாரணமா இன்னி ஃபீக்கில ராகிபுன், இது போன்ற வார்த்தை, நான் ஒரு விஷயத்துல ஆர்வமா இருக்கிறேன். அதே மாதிரி அந்த வலிட்டு போய் சொல்லலாம், தஸ்பீக்னி பிஹா, வேற யார்ட்டையும் பொண்ணு கேட்டாதீங்க. அதாவது லா தசவிஜி ஹாத்தா தாலிமுனி, நீங்கள் அதை திருமணம் செஞ்சு வைக்காதீங்க என்று சொல்கிறாம என்ற ஒரு அறிவிப்பு கேட்டுக்குங்க அப்படின்னா நேரத்தை என்கிட்ட கேளுங்க. இதெல்லாம் சுசகமான ஒரு வார்த்தையாக இருக்குது. இது ஒரு ஆண் சுசகமாக சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையை கேட்டால் அந்த வழி புரிஞ்சு கொள்ளணும். சரி, இவர் ஏதோ ஒரு விருப்பத்தில் தான் என்ன செய்கிறாரு, நம்மள்கிட்ட கேட்குறாருங்கிற விஷயத்த அவங்க விளங்கி கொள்ளணும். அப்போ அந்த வஃபாத்துடைய யுத்தத்தில் நீங்கள் எடுத்து சொல்கிறதுல எந்த விதமான குறையும் கிடையாது. ஏன்னா அதில் எதையும் மறைக்கவும் கூடாது. சரி, அப்போ அதை என்னது ரகசியமான முறை, சூசகமான முறை எடுத்து சொல்லலாம். என்ன, வெளிப்படையாக சொல்லக்கூடாது. இந்த இதில் என்னது ஏன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதில் அந்த இதில் எந்த விதமான இது கிடையாது. இந்த ரகசியமாக சொல்கிறதுல எந்த இதுவும் கிடையாது. முடிச்ச பிறகு சொல்கிறதுலையும் பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் மனிதனுடைய நஃப்ஸ் இருக்காது, ஷஹுவத்து ஆசை எல்லாம் நிறைஞ்சது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பொதுவாக அதை விட்டு எந்த மனிதனும் தப்பித்தவன் கிடையாது. அதனால் அவனை விரும்பிகிட்டே இருக்கிறதுனால அதை என்ன செய்யுது, அந்த நேரத்தில் எப்படி ஹரஜை அவனை வச்சு போக்கியாச்சு. அவன்கிட்டும் இந்த இடையூறு போக்கப்பட்டுச்சு, அவன் தாராளமாக சொல்லிக்கொள்ளலாம். இப்போ அதே மாதிரி என்ன செய்யுது, அப்போ இது ஒரு ஒரு சிலருடைய கருத்து இந்த இடத்துல என்னது வேற மாதிரி ஒப்பந்தம் செய்யறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒப்பந்தம் செய்யறதும் கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுத்தஆலா எல்லாத்தையும் விட்டு தடுத்து வச்சிருக்கான். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் அதை வச்சு தடுத்து வச்சிருக்கான். அதனால இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஒப்பந்தங்கள் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ்வுத்தஆலா அந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான். வலா தாசிமுல் வலா தாசிமு உக்தத்தன் நிக்காஹி ஹத்தா யப்லுகல் கிதாபு அஜலா. வலா தாசிமு, இன்னும் உறுதி கொள்ளாதீர்கள். இதுல ஒக்குதத்து நிக்காவுடைய ஒக்குதா நிக்காவுடைய ஒப்பந்தத்தை முடிக்கிறதுக்காக நீங்க உறுதி செய்யாதீங்க. ஹத்தா எபுலுகல் கிதாபு அஜலா, எதுவரை என்றால் அந்த இத்தாவுடைய காலம் முழுமையாக முடியும் வரை. வலா தாசிமு ஒக்குதத்து நிக்காவுடைய ஒப்பந்தத்தை நீங்கள் உறுதி செய்யாதீர்கள். ஹத்தா எபுலுகல் கிதாபு அஜலா, கிதாபானது இதாவுடைய காலம் அவர்களுக்கு முடியும் வரை. அதாவது வலா தாக்கிது ஒக்குதத்தன் நிக்காவுடைய ஒப்பந்தத்தை நீங்கள் முடித்து விடாதீர்கள், நிக்காவுடைய ஒப்பந்தம் செய்து விடாதீர்கள். அத்தா தன்தஹில் ஐத்தா, இத்தாவுடைய காலம் முடியும் வரைக்கும். அத்தா தன்தஹில் இத்தத்து, இத்தா முடியும் வரைக்கும், இத்தாவுடைய காலம் முடியும் வரைக்கும் எந்த விதமான உறுதிப்பாடு, எந்த விதமான ஒப்பந்தம் இதெல்லாம் எதுவுமே செய்துவிடக் கூடாது. ஏன்னு சொன்னா எனது அஸ்ம உறுதியாகிடக்கூடாது. நிக்காவுடைய விஷயத்துல பேச்சுவார்த்தை முடிந்த மாதிரி அந்த அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அல்லாஹ் கிதாபுன்னு சொல்லலாம். ஹத்தா எபுலுகல் கிதாபுங்கிற வார்த்தையை வழங்குறான். கிதாபுங்கிறது பொதுவாக குத்திபா அலைக்கும் சியாம் அப்படிங்கிற ஒரு கிதாபுங்கிறது பரதாக்கப்பட்டதுக்கு, நிபந்தனையாக்கப்பட்டதுக்கு சொல்லப்படும். இந்த இடத்துல கிதாபுன்னு சொல்லி அந்த விஷயம் என்னது, இதாங்கிறது அவங்க மீது பரதாக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த உறுதி செய்யறதுக்காக வேண்டி, இதா இருப்பது கண்டிப்பு, எவ்வளோ காலங்கிறது கண்டிப்புங்கிறத உறுதி செய்யறதுக்காகத்தான் எல்லாம் என்ன செய்யறான், அந்த இடத்துல கிதாபுங்கிற வார்த்தையை வழங்குறான். அல்ல கிதாபுன்னு சொன்னதுக்கு மெயின் காரணம் அதுவாக தான் இருக்கு. அப்போ அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது.
இதாவுடைய காலம் முடிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்புங்கிறது இவர் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இது பண்ணக்கூடாது. சரி, இப்போ இதாவுடைய முத்தத்தில் ஒருத்தர் அக்கது செஞ்சா கூடாதுங்கிறது தான் எல்லா உலமாவுடைய கருத்து. இந்த விஷயத்துல சொல்லும்போது உலமாக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, அதுல இந்த மாதிரி ஒருத்தர் என்ன செய்ய இதாவுடைய காலத்திலே திருமணம் செஞ்சுட்டாரு, திருமணம் செய்து அவளை துஹூல் பண்ணிட்டாருன்னா 2 பேருக்கு மத்தியிலே பிரித்து வைக்கப்படும். இப்போ அவள் அவர் மீது ஹராம் ஆகுமா என்று கேட்டால் ஜும்ஹூருடைய கருத்து ஹராம் ஆகாது. மாறாக திரும்ப என்ன செய்வார், அவர் இதா முடிஞ்சதுக்கு பிறகு ஹுத்துபா ஓதி ஹித்துபா செய்வார். அவளை அவளை வந்து என்ன செய்வார், ஹித்துபா செஞ்சு திருமணம் செய்து கொள்வார் என்பதாக சொல்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இது ஹராம் என்பதாக சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் ஹதீஸில் வருது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு பெண்மணி இதால திருமணம் செஞ்சு கொண்டா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவளுடைய கணவன், அதாவது இப்போ நிச்சயமா அந்த கணவன் இருக்கா இது வரைக்கும் துஹுல் செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க 2 பேருக்கு மத்தியில் பிரித்து வைக்கப்படும். 2 பேருக்கு மத்தியில் பிரித்து வைக்கப்பட்டு அவள் மீதி உள்ள காலங்களில் இதா இருப்பாள். முதல் கணவன் மூலமாக ஏற்பட்ட அந்த இதாவுடைய அந்த காலத்தை தலாக்கில் கருத்து இதாவை பரிபூர்ணப்படுத்தி விட்டு கடைசியில் 2வது நிச்சயம் வேறு ஹிதாப் மூலம் வந்து ஹித்துபா செய்வா, வேறு ஹித்துபா நடக்கும். அப்போ அந்த மனிதன் வந்து இது நடக்கும். இதே அந்த மனிதன் வந்து ஜிமா செஞ்சிட்டான்னு சொல்லி சொன்னான், 2 பேருக்கு மத்தியில் பிரித்து வைக்கப்படும். அந்த பெண்மணி மீதி உள்ள இதாவை இருந்துட்டு மீதுள்ள முதல் கணவனுடைய இதாவை இருந்துட்டு 2வது முறை ஒரு இதா இருப்பா. பிறகு ஒருபோதும் அவள் திருமணம் செய்ய மாட்டாள். ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய அந்த இதை வந்து அவள் என்ன வேகப்படுத்திட்டா, அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்தில் குறைய வச்சுட்டா. குறைய செஞ்சதுனால அவள் மீது நிரந்தரமாக அந்த விஷயம் ஹராமாக்கப்படுது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கருத்து என்னது, அந்த பெண்மணி நிரந்தரமாக திருமணம் செய்யவே கூடாது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி வந்து ஒரு கொலை செஞ்சவன் மீராசை விட்டு ஹராமா மஹரூம் ஆயிடுவானோ அதே போல என்பதாக சொல்றாங்க. அப்போ முதல்ல வந்து இதில் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்து எடுத்துக்கொண்டா முதல்ல கதீம் கவுலிய கதீமில் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கருத்து மாதிரி அந்த பெண்மணி இவள் மீது ஹராம், இனி அந்த பெண்மணிக்கு திருமணமே செய்ய முடியாது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு ஜதீதின் படி கவுலி ஜதீதின் படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிட்ட வந்து ஹலால் ஆகிடுவா, ஒன்றும் திருமணம் செய்ய வேண்டிய விஷயம் இல்லை என்பதை, அது திரும்ப அவளுக்கு வந்து திருமணத்தை நிரந்தரமாக செய்யக்கூடாது அப்படிங்கிற சட்டம் அவர் மீது கிடையாது. மாறாக அந்த மனிதனுக்கே அவளை ஹலாலாக்கி கொள்வதற்கு முயற்சி, ஹலாலாக்க தேடிக்கொள்ளலாம், ஹலாலாக்க கூடும் என்பதாக சொல்றாங்க. அவன் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி திரும்ப அவங்கள ஹலாலாக்கி கொள்ளலாம். சரிங்களா? அப்போ ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இந்த ஹதீஸ் முன்கத்தியாக தான் வந்துச்சு. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இதுலேருந்து ருஜு ஆயிட்டாங்க. அப்போ அவளுக்கு ஒரு மகரை கொடுக்க வேண்டும், அவங்க 2 பேரும் நினைச்சுவாங்க சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் என்பதாக அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ அலிமல்லாஹு அன்னக்கும் சத்ததுக்குரூனஹுன்ன என்ற விஷயத்தில் வருது, வலா தாசிமு உக்தத்த நிக்காஹி ஹத்தா யப்லுகல் கிதாப அஜலா வலா தாக்கிது உக்தத்த நிக்காஹி ஹத்தா தன்தஹியல் இத்தா வஅலமு அன்னல்லாஹ யஅலம் மா ஃபீ அன்ஃபுசிக்கும். நிச்சயமா அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் எந்த ஒரு விஷயம் இருக்கிறதோ அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான். யஅலம் மா ஃபீ அன்ஃபுசிக்கும் ஃபஹ்தரு, எனவே எச்சரிக்கையாக இருங்கள். ஐ யஹ்தரு இகாபஹு ஃபீ முகாலஃபத்திக்கும் அம்ரஹு, அல்லாஹ்வுடைய விஷயத்தை நீங்கள் மாறு செய்கிற விஷயத்தில் அவனுடைய தண்டனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யஹ்தருனா நீங்கள் அவனுடைய தண்டனையை பயந்து கொள்ளுங்க. இகாபஹு ஃபி முகாலஃபத்திக்கும் அம்ரஹு, அவனுடைய விஷயத்தை நீங்கள் அவனுடைய விஷயத்தில் மாறுபாடு செய்வதை அஞ்சு என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பிடியை நினச்சி நீங்கள் பயந்து கொள்ளுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் உள்ளத்தில் வச்சுட்டு அலையிறீங்க, அதாவது உங்களுடைய அந்த விஷயங்கள் உள்ளத்தில் மறைச்சு கொண்டு பெண்களுடைய இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்களா, அது விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நலவானதை உள்ளத்தில் மறைச்சி வைங்க, ஷர்ரு தீமையானது எண்ணத்தையோ தீமையான செயல்பாடுகளையோ மனதில் வைத்து கொள்ளாதீர்கள்.
ஏன்னா அது அல்லாஹ்வுடைய நிராஸ் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அந்த இதை வச்சு நிராசையிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் ஒருபோதும் நிராசையாகிவிடக்கூடாது என்ற விஷயமும் இங்கே சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு எப்பொழுதுமே நிராசையாயிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்தின் மீது எந்த நேரமும் நாம் முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற விஷயம் இங்கு சொல்லப்படுது. என்னைக்கும் என்ன செய்யும், நிராசை ஆகிவிடக்கூடாது அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய விஷயத்துல. இது இங்கே தெளிவாக இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டு விட்டது. அதே மாதிரி அலமு அன்னல்லாஹ கஃபூருன் ஹலீம், நிச்சயமா அல்லாஹ் தஆலா கஃபூர் மன்னிக்கக்கூடியவனாகவும் ஹலீம் பொறுமையாளனாகவும் இருக்கிறான். ஐ யம்ஹு தம்ப மன் அனாப், யார் அவன் பக்கம் திரும்பி விடுகிறாரோ அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். வலா யுஆஜில் உக்கூபத்த லிமன் அஸாஹ், அவனுக்கு யாரும் மாறு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனையை அல்லாஹ் வேகமாக கொடுப்பதில்லை. அப்போ செய்யக்கூடியவங்க அவன் பக்கம் திரும்பி மன்னிப்பு கேட்குறாங்க, தௌபா செய்கிறாங்க, முறைப்படி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டால் அதை மன்னித்து விடுகிறான். அதே நேரத்தில் யார் மாறு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வேதனையும் விரைவாக அல்லாஹு தஆலா கொடுப்பதில்லை, உடனே தண்டிக்கிறதே கிடையாது. இது அல்லாஹ்வுடைய பெரிய தன்மைகளிலிருந்து உள்ளதாக இருக்கு. இப்போ ஹலீமுடைய தன்மையில் இந்த விஷயம் அடங்கியதாக இருக்குது. அதுலேருந்து இந்த ஆயத்திலேருந்து என்ன செய்கிறாங்க, அப்போ இது போன்ற சில விஷயங்களை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. அதாவது என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, சில விஷயங்களை உள்ள மறைச்சி அல்லாஹ்க்கு எதிராக, அதாவது நம்ம தான் அறிவாளி மாதிரி என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் சில விஷயங்களை சூழ்ச்சிகள் செய்வதோ அல்லது இந்த மாதிரி அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்கிறதையும் முழுமையாக தவிர்த்து கொள்ளணுங்கிற விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுது. இதாவுடைய விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ளணும், இந்த விஷயங்களை நமக்கு தெளிவான முறையில் சொல்லப்பட்டு விட்டது. அதனால் என்னது, மனசில் ஒன்று மறைச்சிட்டு வெளியே சொல்லாமல் இந்த கெட்ட எண்ணத்தை உள்ள வச்சுட்டு அலையிறத அல்லாஹ் தஆலா கடுமையாக கண்டிக்கிறான். இப்போ இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்ல வருவது என்ன, எந்த விதமான ரகசிய சூழ்ச்சிகள், ரகசிய ஒப்பந்தங்கள் இதா இருக்கக்கூடிய பெண்மணியோட செய்யக்கூடாது. ஜாடை மாடையாக மட்டும் பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. அவர் சொல்லிட்டு சொல்கிறான், அல்லாஹ் தஆலா இதாவுடைய காலம் முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க, இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அவன் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறான், அவன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கண்டிக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா எதை ஏவினானோ அதை செய்வது போன்று, எதை விட்டும் அல்லாஹ் முழுமையாக தடுத்தானோ அதை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவனால் ஏவப்பட்ட விஷயங்களை செய்வதற்கும் அவனால் தடுக்கப்பட்ட விஷயத்தை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கும் உள்ள சரியான நல்ல பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.